என்னடா கேரளாக்கே டஃப் குடுப்பீங்க போலயே பீஃப் சுக்காலன்ற மாரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொத்து பரோட்டாவா இல்ல இது எதுவும் மலை பரோட்டாவான்னு எனக்கே செம ஷாக்கு. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில இருக்க ஹோட்டல் அல்மரின் அப்படின்ற கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கடையில பார்த்தீங்கன்னா, காடை பிரியாணி, அதுக்கப்புறம் காடை ரோஸ்ட்டு, அப்புறம் பீஃப் சுக்கா, பரோட்டா, அதுக்கப்புறம் கொத்து பரோட்டா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எப்படி சவுண்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சா? பக்காவா இருக்கும் மக்களே. அதுக்கப்புறம் இந்த காடை பிரியாணி. சீரியஸா சொல்றேன். பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராவே இருந்தது. நல்லா அந்த சிக்கன் பீஸ் ஆகட்டும், இல்ல பிரியாணியில வர அந்த காடை பீஸ் ஆகட்டும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தனியா பிரியாணி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இது வந்து ரோஸ்ட் பிரியாணின்ற பேர்ல தான் சொல்லியிருந்தாங்க. சாப்பிட எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது. ஆனா இவங்களோட பெஸ்ட்டுன்னு நான் எத சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கொத்து பரோட்டா தான் மக்களே. சீரியஸ் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டிஷ்ஷுன்னே சொல்லுவேன். அந்த கொத்து பரோட்டாவ ரொம்ப ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. அதுவும் அது மலை சைஸ்ல இருந்தது. கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்ல. அப்படியே ஒரு 3 பேர் சாப்பிடலாம். நீங்க ஒரு கொத்து பரோட்டா வாங்குனீங்கன்னா, நார்மலா சாப்பிடுற ஆட்களா இருந்தா, வெறும் ₹100க்கு இந்த கொத்து பரோட்டாலாம் செம்ம ஒர்த்து. அவ்வளோ குவான்டிட்டி. நல்லா வெங்காயம்லாம் நல்லா கிரிஸ்பியா அந்த பரோட்டால போட்டு சூப்பரா இருந்தது. ஸோ மஸ்ட் ட்ரை இங்க கொத்து பரோட்டா தான் மக்களே. ஆனா அத விட ஒரு ராஜாவான ஒரு ஐட்டம் இருக்கு. அது வேற எதுவும் இல்ல. இந்த பீஃப் சுக்கா தான். பீஃப் சுக்கா நார்மலா நம்ம கேரளால ரொம்ப ஃபேமஸா இருக்கும். சென்னையில நெறைய கடையில நான் சாப்பிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாம இங்க லாப்பாவும் வாங்கி ட்ரை பண்ணோம். அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்தது. பட் ஆனா அந்த பீஃப் சுக்கா வித் நார்மல் பரோட்டா நீங்க சாப்பிட்டீங்கன்னா, நீங்க உங்களே மறந்துருவீங்க. ஏன்னா அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. ஸோ நீங்க இந்த பாண்டிச்சேரி பக்கம் போனீங்கன்னா, நெறையா பேர் இந்த ஃப்ரெஞ்ச் டெசர்ட், ஃப்ரெஞ்ச் ஃபுட்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு போயிட்டு இந்த பீஃப் சுக்காவ போய் இந்த கடையில சாப்பிடுங்க. கண்டிப்பா நீங்க என்ன பாராட்டுவீங்க. ஸோ நீங்க இந்த அல்மெரின் கடையில ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க மக்களே.